Assalamualaikum and hello everyone. I am Hanjira from Ilangai samayal. நாம் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக மணிப்புட்டு அது வறுத்த அரிசி மாவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். வறுத்தெடுத்த இடியாப்பமாக 2 கப் சேர்த்துக்கொள்ள வேணும். இதோட 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதுக்கு நாங்கள் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்து இப்போ கொஞ்சம் சேர்த்து இதை நாங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இடியாப்பத்துக்கு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள கூடாது. ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தோம்னா எங்களுக்கு சரியான முறையில் மணிப்புட்டு கிடைக்காது. லேசாக இது போல் ஹார்டாக தான் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். பொதுவாக மணிப்புட்டு பண்ணுறேன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நான் இன்றைக்கி மல்டி டூல் யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதில் ஏகப்பட்ட அச்சுகள் தந்திக்கு ஏகப்பட்ட ரெசிபிகள் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் எளிமைங்களுக்கு. அண்ட் இப்போ இதுக்கு நான் மணிப்புட்டு பண்ணதுக்காக வேண்டி இந்த அச்சைத்தான் சேர்த்துக்கொள்ள. இதோட இப்போ நாங்கள் இதோட மாவை சேர்த்துக்கொள்ள வேணும். டூலில் சேர்த்துனதுக்கு அப்புறமா நாங்கள் இப்போ ஃபுல்லாக இதை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை புளிஞ்சு எடுத்துக்கொள்ளத்துக்காக வேண்டி ஸ்டைனரில் சேம் அதே மாவு அரிசி மாவு வறுத்ததை இதுக்கு மேலால் டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். இப்போ டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் இதை மேல் பக்கத்தால் நாங்கள் சுற்றி விட்டுக்கொள்ளணும். அப்போ கீழால் எங்களுக்கு மாவு வரும். இது போல் மாவு வரைச்சலையே நாங்கள் டஸ்ட் பண்ணி வச்சுருந்த மாவாலே இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். இப்படி சேர்க்கும் போது மாவு பச்சை மாவு தானே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். சேர்க்கிறதால ஒட்டாமல் உதிரியாக எங்களுக்கு வரும். இது போலவே டஸ்ட் பண்ணி மாவையும் டஸ்ட் பண்ணி மாவை புளிஞ்சு விட்டுக்கொள்ள வேணும். இது மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கொள்ளணும் மாவை. பொதுவாக எல்லா வீட்டுகளையும் இடியாப்ப உரல் இருக்கும். அதுகளுக்கு நாங்கள் பெரிய கண்கள் இருக்க அச்சை சேர்த்துக்கொண்டு எங்களுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளவும் இயலும். இப்போ நாங்கள் பிழிஞ்சு எடுத்த புட்டு மாவை லேசாக இது போல் ஒவ்வொரு மணியாக உதிர்த்தி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் கைகளாலே. இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய மாவு சேர்த்து தானே மிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதே ஸ்ட்ரைனரில் வச்சு நாங்கள் நல்லா மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இது போல் ஸ்டைனரில் வச்சே மாவு புளியும் போது எங்களுக்கு குயிக்காக பண்ணி எடுத்துக்கொள்ளையில் நிறைய மாவு வேஸ்ட் ஆகாது. அண்ட் இப்போ ஜலிச்சு எடுத்ததை நாங்கள் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ள வேணும். எகெயின் நான் ஸ்டைனர்லேயே மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி புளியும் போது நாங்கள் மாவு டஸ்ட் பண்ணியே புளிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ நாங்கள் மணியாக ஒடுக்கும் போது எங்களுக்கு மாவு பச்சை மாவு தானே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக எங்களுக்கு கிடைக்கிறேன். பிழிஞ்சு எடுத்த மாவை நாங்கள் எகெயின் மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் இது போல் விரல்களால் மணியாக உதிர்த்தி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இது போல் தான் விரல்களால் உதிர்த்தி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ நாங்கள் இப்போ உதிர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா எகெயின் நாங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததை நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மணிப்புட்டு அவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் தண்ணியை கொதிக்க வைக்க வேணும். இப்போ தண்ணி கொதிக்கும் வரை நாங்கள் புட்டு பாம்பில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மணிப்புட்டை பாருங்கள் ரொம்ப உதிரியாக இருக்க மணிப்புட்டை இது போல் சேர்த்துக்கொள்ள வேணும். புட்டு பம்மில் மணிப்புட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நாங்கள் இதை மூடியால் மூட்டி வைக்க வேணும். இந்த மூடி ஃபிட் இல்லாமல் லூஸ்மாக இருந்துச்சுன்னா ஈர துணியுண்டு எடுத்து மேலால் கவர் பண்ணதுக்கப்புறமா எகெயின் நாங்கள் மூட்டி வைக்க வேணும்.
கரெக்டாக 2 நிமிஷத்தில் வந்து நாங்கள் புட்டு வம்புலேருந்து புட்டை எடுத்துக்கொள்ள வேணும். இது மாதிரி நல்லா புகையெல்லாம் போக சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் கீழ் பக்கத்துலேருந்து புட்டுட ஒரு குச்சால் தள்ளி விட வேண்டும். இது போல் தள்ளி விட சொல்லி இது போல் மேலால் எங்களுக்கு புட்டு வரும். இது மாதிரி அழகாக 2 கப் அரிசி மாவுக்கு மொத்தமாக நான் 5 புட்டு அவிச்சு எடுத்துக்கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.